வெள்ளைக்காரர்கள் இங்கே தங்களினுடைய படையை நகர்த்தி வருகிற போது வடபுலத்தை ஆக்கிரமித்து தென் திசையை நோக்கி நகர்கிற போது யாரெல்லாம் எதிர்த்து மூர்க்கத்தனமாக போர் புரிவார்கள் என்ற சமூக பட்டியலை எடுக்கிற போது முதலில் அவர்கள் எடுத்தது புறமலை கள்ளர்களைத்தான். அது சார்ந்து தமிழ் குடிகளில் போர்க்குணமிக்க 5 சமூகங்களை எடுத்து குற்ற பரம்பரை என்று குற்றம் சாட்டி கைரேகை கட்டாயம் வைக்க வேண்டும் என்ற கொடுஞ்சட்டத்தை திணித்தார்கள். அந்த சட்டத்தை எதிர்த்து வீர போர் புரிந்து மாண்ட மறவர்களின் நினைவை போற்றுகிற நாள்தான் இன்று. நாங்கள் வரலாற்றில் முற்றுமுழுதாக நிராகரிக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் என்பதற்கு பெருங்காமநல்லூர் வரலாற்று நிகழ்வே ஒரு சான்று. இந்திய நாட்டின் வரலாற்றில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை இன்று வரை பாடத்திட்டங்களில் இருக்கிறது, எல்லோரும் பயில்கிறோம். ஜாலியன் வாலாபாக் என்னும் இடத்தில் நடந்த அந்த படுகொலை என்பது ஜெனரல் டயர் சுடச் சொல்லுவான், சுடுவதற்கு உத்தரவிடுவான் என்று தெரியாமல் மக்கள் கூடியிருந்த நேரத்தில் அவன் திடீரென்று உத்தரவிட்டு சுட்டுக் கொல்ல சொல்லிவிட்டான். அதனால் நிகழ்ந்த பெரும் விபத்து. ஆனால் எங்கள் முன்னவர்கள் வெள்ளையன் சுடுவான், துப்பாக்கி வைத்திருக்கிறான், தொலை தூரத்தில் இருந்து நம்மை குறிபார்த்து சுடுவான், கொல்லுவான், சண்டைக்கு சென்றால் சாவோம் என்பது தெரியும். எங்களிடத்தில் அருவாலும் வாளும் வேலும் தான் இருந்தது. அதை ஏந்தி கொண்டு தமிழ் மக்களுக்கு மரணத்தை விட மானமே பெரிது, அடிமையாக இருந்து அவனுக்கு காலை மாலை இருவேளையும் கையில் கைரேகை வைப்பதை விட செத்து மடியலாம் என்கிற அந்த மான உணர்வோடு களத்திலே பாய்ந்து மாண்டவர்கள் தான் எங்கள் முன்னவர்கள். ஆனால் இது வரலாற்றில் ஒரு துளி செய்தியாக கூட இதுவரை வரவில்லை. இதிலிருந்தே நாங்கள் எந்த அளவிற்கு வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இடத்தின் மக்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட வீர மரபினர் உயிருக்கு அஞ்சாது உரிமைக்காக போராடிய பெரும் கூட்டம். கள்ளர்களுக்கு கைரேகை சட்டத்தை, குற்ற பரம்பரை சட்டத்தை சாட்டி பிறகு அடுத்த ஆண்டு மறவர்களை அதில் இணைத்து அவர்கள் மீதும் அந்த கொடுஞ்சட்டத்தை திணித்த பிறகு எங்களுடைய தாத்தா தெய்வ திருமகனார் இளம் வயதில் அந்த சட்டத்தை எதிர்த்து போராடத் தொடங்கிய போது இங்கே போராடி கொண்டிருந்த பெருமகன் என்னுடைய வகுப்பு தோழன்தான் முத்துராமன், அவரை அழைத்து கொண்டு வந்து இந்த போராட்டத்திற்கு தலைமையேற்க வைப்போம் என்று அழைத்து கொண்டு வந்து அன்றைய இளம் வயதில் ஆகச்சிறந்த கல்வியாளராக ஆங்கிலத்திலும் தமிழிலும் ஆகப்பெரும் புலமை பெற்ற பெருமகன் எங்களுடைய தாத்தா தெய்வ திருமகனார் இந்த போராட்டத்திற்கு தலைமையேற்று காலை மாலை இருவேளையும் காவல் நிலையத்தில் போய் கைரேகை வைப்பதற்கு பதிலாக அந்த கட்டை விரலை நீங்கள் வெட்டி எரியலாம் என்று வீர முழக்கமிட்டதை ஏற்று பல நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் தங்கள் கட்டை விரல்களை வெட்டி எரிந்தது வரலாறு. அப்படி அந்த வீர போர் விருந்த மறவர் கூட்டத்தில் மாயக்கா என்ற மான மரத்தி அவளும் போரிட்டு மாண்டாள் என்பது நாங்கள் கூட எங்களுடைய தாத்தா மூக்கையத்தவர் 100ஆண்டு விழாவிலே பேரறிவிப்பு செய்தோம். தமிழ் தேசிய பேரரசு தமிழர் அரசு அமைகிற போது நாங்கள் எங்கள் பாட்டியார் மாயக்கா பேரிலே மகளிர் கல்லூரியை நாங்கள் இந்த மண்ணிலே தொடங்குவோம் என்று அறிவித்தோம். இன்று வரை எங்களுக்கு உரிய போற்றத்தக்க வழிபடத்தக்க வழியும் இல்லை, வாய்ப்பும் இல்லாமல் இருக்கிறது. நாங்களே அந்த மண்டபம் கட்டிக்கொண்டு நாங்களே அதுக்கு பாதையை போட்டுக்கொண்டு, ஏனென்றால் இந்த கூட்டத்திற்கு இங்கே வந்து வழிபடுபவர்களுக்கு வாக்கு இல்லை என்று அதிகாரத்தில் இருப்பவர்கள் அரசியல் செய்வர்கள் நினைக்கிறார். ஊழித்தேவன் புறக்கணிக்கப்பட்டான், வீர பெரும்பாட்டியார் வேலு நாச்சியார் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்,
மானமரவர்கள் எங்கள் பாட்டன்கள் மருது பாண்டியர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். காரணம், ஒற்றை பெரும் அடையாளமாக இருக்கிற எங்கள் தாத்தா தெய்வ திருமகனார் முத்துராமலிங்கத்தார் அவர்கள் நினைவிடத்திலே மாலை வைத்து வணக்கம் செலுத்தி விட்டால் இந்த 3 பெரும் கூட்டமும் கல்லர் மறவர் அகமுடையர் என்று முக்குளத்தோர் என்று போற்றுகிற அந்த தேவரின மக்கள், தேவர் பெருங்குடி மக்கள் தங்களுக்கு வாக்கு செலுத்தி விடுவார்கள் என்று இந்த அரசியல் அதிகாரங்கள் எண்ணுவதாலேயே நம்புவதாலேயே நிராகரிக்கிறார்கள். வருவரும் காலங்களில் எழுச்சி மிக்க இளைய தமிழ் இளம் தலைமுறையினர் எழுந்து வருகிறார்கள். எங்கள் இன வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்ய மீளெழுச்சி கொள்வைப்பதற்காக பெரும் புரட்சிகர ஒரு அரசியலை முன்னெடுத்து வருகிறார்கள். நிலை மாறும். நீங்கள் அடுத்தடுத்த ஆண்டு தேர்தல் நெருங்கும் போது இன்னும் பெரிய அளவில் இதெல்லாம் கவனம் பெறும். நீங்கள் அதை பார்க்கத்தான் போகிறீர்கள். ஒரு காலம் வரும், எங்களுடைய வரலாற்றை நாங்களே எழுதுவோம் என்கிற உறுதியை இந்த நாளில் ஏற்கிறோம். வீர போர் புரிந்து மாண்ட எங்கள் முன்னவர்களுக்கு பெருமிதத்தோடும் திமிரோடும் எங்கள் வீர வணக்கத்தை நாங்கள் செலுத்துகிறோம். எங்க அண்ணன் சொல்றாங்க, முருகன்ஜி அவர்கள் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இந்த கடந்த வாரத்தில் 80 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு மன்னிப்பு கேட்கணும் என்று. அது படுகொலை இல்லை, அவர் திட்டமிட்டான படுகொலைங்கிறது எங்களுக்கு நிகழ்ந்தது தான். நாங்கள் தான் போரிட்டு மாண்டோம். மரணத்தை எதிர்நோக்கி களத்திலே பாய்ந்து மாண்டவர்கள் நாங்கள் தான். அப்போ எங்கள் கொடுஞ்செயலுக்கு எவ்வளவு மன்னிப்பு? ஏன்னா எங்களை பற்றி பேசுறதுக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு நாக்கும் இல்லை. இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் அவன் பேசுகிறான். அதெல்லாம் நான் எங்கள் அண்ணனுக்கு உறுதி சொல்கிறேன். நமக்கு ஒரு காலம் வருது, அது அன்னைக்கு நம்ம பார்த்துக்கலாம். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? அதான் கச்சத்தீவை பேசி ஆகணும். ஏன்னா எங்களுடைய தாத்தா மூக்கையத்தவர் அவருடைய நினைவை நாங்கள் போற்றி கொண்டிருக்கிறோம். அவருடைய பிறந்த நாள் கடந்து சென்றிருக்கிறோம். இங்கே அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என் இன சொந்தங்கள், எண்ணினும் இளைய என் தம்பி தங்கைகள் இந்த செய்தியை, இந்த நிகழ்வை ஆழ்ந்து கவனிக்கணும். அவங்க சொல்ற காரணம் கச்சத்தீவை கொடுத்ததுக்கு அது எதுக்கு, அதில் என்ன இருக்குது? ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை என்கிறார். இவருடைய ஆழ்ந்த அறிவை இதை பாருங்க. ஒரு தீவுக்கு நடுவில் இருக்கிற ஒரு இடத்துல, தீவுல கடலுக்கு நடுவில் இருக்கிற ஒரு தீவுல ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லைங்கிறாங்க. தோண்டுனா தண்ணி வரப்போகுது. தண்ணிக்கு நடுவில் தான் அந்த நிலைமை இருக்குது. அது ஒரு காரணம். வேற ஏதாவது ஒரு காரணம் சொன்னா கூட அது சிரிச்சுக்கிட்டாது போகலாம். இப்படி ஒரு காரணத்தை சொன்னா தலையில் அடிச்சு அழுகிறத தவிர வேற என்ன இருக்கு? நீங்கள் எல்லாம் தலைமை ஏற்று இந்த நாட்டை, குறிப்பா அது எங்க அண்ணன் செல்வ பெருந்தகை மாதிரி ஆட்கள்லாம் சொல்வதா ரொம்ப வேடிக்கை. 4 பக்கமும் கடல் சூழ்ந்து இருக்கிற ஒரு நிலத்துக்குள்ள தோண்டுனா அப்படிங்க வருங்க, ஒரு கைடு அப்படி தோண்டினாலே தண்ணி வந்துடும். அதுல தண்ணி இல்லை, அதனால கொடுத்தோங்கிறீங்க. தண்ணி இல்லைங்கிறதான் காரணமா? சரி, தார் பாலைவனம், இந்த ராஜஸ்தான்ல இருக்க பாலைவனத்தெல்லாம் கேட்டா தண்ணி இல்லைன்னு கொடுத்துருவீங்களா? இது என்ன ஒரு காரணம் பாருங்க. இதெல்லாம் கொடுத்து எவ்வளவு காலம் ஆயிடுச்சு நீங்க பாருங்க. இப்ப கச்சத்தீவை மீட்க நாங்க போராடுவோம்ட்டு 4 கட்சிகளும் நாடகம் போடுது. எங்க ஊர்ல திருவிழா வரும்போது, மாரியம்மன் திருவிழா, ஐயனார் திருவிழா, கருப்பணசாமி திருவிழா நாடகம் போடுவோம். இது மாதிரி இப்போ தேர்தல் திருவிழா வர்றதுனால இந்த கச்சத்தீவு மீட்பு நாடகத்தை போடுது. நம்ம முந்தா நாள் தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதனால இன்னைக்கு மீட்க இவங்க தீர்மானம் போடுறாங்க. கொடுத்த 4 பேர் இந்த காங்கிரஸ் கூட இருந்து அது கைகட்டி பதவிக்காக நின்னது இந்த திமுக. அதை இவ்வளவு காலமாக அதிகாரத்தில் இருந்த இந்த கட்சிகள், பாரதிய ஜனதா, அதிமுக, அவங்களாம் எதிர்த்து போரிட்டு மீட்காம திருப்பி தேர்தல் வரும்போது அது நாங்க போய் ராமேஸ்வரத்தில் தொடர்ச்சியாக மீனவர் படுகொலை செய்யப்படுவது, வலை விரிக்கப்படுவது, படகு பறிக்கப்படுவது, சிறைபிடிக்கப்படுவதை எதிர்த்து பெரும் போராட்டத்தை நிகழ்த்தியதனுடைய பின்விளைவா இப்ப தேர்தல் வருது. மீனவர் வாக்கு வேணும்ல. சரி, அதெல்லாம் விடுங்க. அது அந்த நாடகம். எங்க தாத்தா மூக்கையத்தவர் இறந்து எவ்வளவு நாள் ஆச்சு? இன்னும் முந்தா நாள் தான் இறந்து இன்னைக்கு அடக்கம் பண்ண மாதிரி நீங்க மணிமண்டபம் கட்டுவேன்றீங்க. 46 ஆண்டுகளா என்ன பண்ணி? 3 முதல்வர்களுக்கு பதவி பிரமாணம் எடுத்து வந்த சட்டப்பேரவையினுடைய தலைவராக இருந்த பெருமகன் எங்க தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் கூட தமிழ் மாநிலத்துக்கு தான் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தலைவராக இருந்தார். அகில இந்திய இவ்வளவு பெரிய துணைக்கண்டத்தின் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தலைவராக இருந்த பெருந்தகை எங்களுடைய தாத்தா மூக்கையத்தவர் அவர்கள். அவருக்கு என்ன மரியாதை இருக்கு? நீ இப்போ தேர்தல் வரும்போது
அந்த இனப்பு சொந்தங்களெல்லாம் நாங்கள் பேரெழிச்சு கொண்டு எழும்போது அந்த வாக்கை குறிவித்து நகருகிற இந்த அற்ப நாடகத்தை இந்த திராவிடர்கள் வந்து நிறுத்திக்கணும். எங்களை வந்து என்னவா நீங்க மதிப்பிடுறீங்க? இவ்வளவு காலம் கழிச்சு திடீர்னு கச்சத்தீவு மேல பாசம் வருது, திடீர்னு எங்க தாத்தா முக்கியத்தவர் மேல பாசம் பற்றும் வருது. இதெல்லாம் வாக்கு பறிக்கிற அற்ப நாடகம். இதை வந்து தமிழ் சமூகத்தின் இளைய தலைமுறை பிள்ளைகள், என் தம்பி தங்கைகள் கூர்மையா அதை கவனிச்சு இது பண்ணணும். மறுபடியும் இதுக்கெல்லாம் இந்த நாடகத்தை பார்த்து மயங்கி கைதிட்டு ரசிச்சுட்டு போனோம்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். வேற ஏதாவது கேள்வி? லட்சத்தீவு பற்றி, லட்சத்தீவு 1974 இந்திரா காந்தி அம்மார்கள் பிரதமராக இருந்தார். அன்றைய தினம் இந்த மண்ணில் பிறந்த மூக்கையாத்தவர் பாராளுமன்ற உறுப்பினராக இல்ல, ஒரே ஒருத்தர் தான் எதிர்த்து பேசிய ஒரே மகன் பேசி தாத்தா மூக்கையாத்தவர். நீங்க கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்தால் மீனவர்கள் உறுதியாக பாதிக்கப்படுவார்கள். அது மட்டுமல்ல, வெளிநாட்டிற்கும் நமக்கும் இந்திய நாட்டிற்கும் அது தொடர்பாக வந்து இந்திய நாட்டுடைய பாதிப்புக்குள்ளாகும் சொல்லி வெளிநடப்பு செய்தவர் அன்றைய தமிழகத்தின் முதல்வர் டாக்டர் கலைஞர் தான். இன்னைக்கு வந்து அவர்கள் ஏன் இத்தனை நாளா கண்டது இல்லையா? அதிமுகவில் அந்த கேஸை சுப்ரீம் கோர்ட்ல போட்டு பெண்டிங் இருக்கு, கேஸ் பெண்டிங் இருக்கு. இல்ல, அந்த வழக்குல ரெண்டு கட்சியுமே, காங்கிரஸ் ஆளும் போதும் பாரதிய ஜனதா ஆளும் போதும் ஒரே பதிலைத்தான் பதில் மனுவா தாக்கல் செய்து கச்சத்தீவை திருப்பி எடுக்கணுங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. கொடுத்ததுதான். அன்னைக்கு தாத்தா மூக்கையாத்தவர் அவர்கள் என்ன பேசுறாங்கன்னா, வடபுலத்தில் இமயமலைக்கு ஒரு பகுதியில் நீங்க எடுத்து அப்படியே நீங்க சீனாவுக்கு உங்க அப்பா தாரை வார்த்து கொடுத்துட்டாரு, அது ஒரு வரலாற்று பெருந்துரோகம். அதே மாதிரி நீங்க வந்து இந்த கச்சத்தீவை தாரை வார்த்து இலங்கை கொடுப்பதனால இந்த நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய வரலாற்று துரோகத்தை நீங்க செய்றீங்க. அதுக்கு நான் இருக்கிற ராமநாதபுரம் பாராளுமன்றத்தில் நீங்க இருக்கிற அந்த பகுதி, அது கச்சத்தீவு உங்களுக்கு தெரியும், அது இந்திய நிலப்பரப்பே இல்லை. அது எங்க தாத்தா சேதுபதி, எங்க பாட்டன் சேதுபதி மன்னனுடைய சொந்த நிலம். அதை நீங்க எடுத்து அதை கொடுத்துட்டீங்க. இன்னைக்கு அதுக்கு சொல்ற காரணம்லாம் ரொம்ப வேடிக்கையா இருக்குது. அன்னைக்கு கச்சத்தீவை எடுத்து கொடுக்கும்போது எதிர்த்து போரிட்ட ஒரே வீரர் எங்க தாத்தா மூக்கையாத்தவர் அவர்கள் தான். அவருடைய நினைவை ஒட்டி இன்னைக்கு வந்து அவங்க நாங்கள் கச்சத்தீவை மீட்க போராடுவோம்னு தீர்மானம் போட்டிருக்கிறத சரி ஒன்று செய்வோம், மீட்கட்டும், ஒரு பாராட்டு கூட்டம் நம்ம போட்டுருவோம். என்னன்னா போட்டுருவோம். ஏன்னா இந்த மாதிரி தீர்மானத்தை நாங்கள் நிறைய பார்த்துட்டதுனால இது வெற்றி தீர்மானம் இல்லாமல் வெற்றி தீர்மானமாக அமைந்தால் பாராட்டுவோம். வேற கேள்வி தம்பி? மாறி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. மத்திய அரசு முழுமையா வந்து சொல்றாங்க, இந்த தீர்மானம் மூலமா மத்திய அரசு வலியுறுத்தணும்னு தீர்மானத்துல சொல்றாங்க. அதிமுக வந்து 10 வருஷம் என்ன பண்ணீங்கன்னு திமுக கேட்கறாங்க. நீங்க ஆட்சியில இருந்த 10 வருஷம் என்ன பண்ணீங்கன்னு கேட்கறாங்க. அப்படி மாறி இல்ல அதுதான் இப்போ 10 ஆண்டுகள்னு அதிமுக சொல்றதை நான் ஏற்கிறேன். ஆனால் இன்னும் சொல்றேன், 10 ஆண்டுகள் இல்லை, தொடர்ச்சியாக 18 ஆண்டுகள் அமைச்சரவையில், இந்திய ஒன்றியத்தில் அமைச்சரவையில் இருந்த ஒரு மாநில கட்சி திமுக. உளமாற தமிழர் நலன், தமிழ் மக்களின், மாநில மக்களின் உரிமையை பாதுகாக்கணும், மீனவ மக்களினுடைய வாழ்வுரிமையை பாதுகாக்கணும்னா கச்சத்தீவை மீட்கணுங்கிறது இவங்க நோக்கமா இருந்தா, இங்க பாருங்க, வாஜ்பாய் காலத்தில் இருந்திருக்கிறாங்க, பிறகு ஐகே குஜரால், விபி சிங்கு, தேவேகவுடா, எல்லாரு காலத்திலேயும் இவங்க இருந்திருக்கிறாங்க, எல்லார் ஆட்சி காலங்களையும் இவங்க இருந்திருக்கிறாங்க. மன்மோகன் சிங் அவங்க 9.5 ஆண்டு காலங்கள் இருந்திருக்காங்க தொடர்ச்சியா. கடைசி 6 மாதங்கள்ல தான் வெளியில வந்தாங்க, அமைச்சர் பதவியில தான் சொல்றேன். அப்போலாம் நீங்க ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அழுத்தம் கொடுத்து கச்சத்தீவை மீட்டிருக்கலாம். அதான் என்ன இருக்குது? ரேடியா மைக் போட்டு உங்களை மாதிரி விஐபிலாம் உங்களை பேச வச்சுருக்காங்க. இந்த வருஷம் ஏன் மைக் போட விடல? ஏன் விஐபில உங்களை மாதிரியான பேச? இந்த மைக்கில் பேசிடுவோம், அவ்வளோதான், விடுங்க. கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. முதல்வர் வேற வழக்கு தொடர்பு அது உங்களுக்கு தெரியுதே. பாரதிய ஜனதா அதனுடைய அரசியல் வந்து இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான நிலைப்பாடை எடுப்பதான் இந்துக்களுடைய வாக்கை தன் பக்கம் குவிக்க முடியுங்கிறது அதனுடைய அரசியல். அதனால தேர்தல் வரும்போது அதை எடுக்கும். நாட்டில் எவ்வளவு சிக்கல்கள் பிரச்சனை இருக்குது, அதில் வக்பு வாரிய நிலத்தில் என்ன, அதில் என்ன பிரச்சனை இருக்குது, அதை போய் நீங்கள் தமிழக நிலங்களை
வாட்டி தான் மத்திய அமைச்சர்களே பேசுறாங்க. திருச்செந்துறையில வந்து இந்த நிலங்களை வந்து இஸ்லாமிய நிலங்களை வகைப்படுத்துறாங்க அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, நீங்கள் அதிகப்படியாக நான் சொல்கிறேன். வக்பு வாரிய இடங்களே இந்த திராவிட மாடல் ஆட்சி எவ்வளவு எடுத்திருக்குன்னு நாங்கள் காட்டவா உங்களுக்கு? திருச்சியில் நாங்கள் போய் போராடிட்டு இருக்கோம் எடுக்காதீன்ட்டு. வக்பு வாரிய இடத்துல எடுத்து விளையாட்டுத்துறை அமைச்சர் ஒரு விளையாட்டு அரங்கம் கட்டி திறந்து விட்டு வச்சிருக்காரு. அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது? ஜாகிர் ஹுசேன் மரணம் எதனால நடந்தது? வக்பு வாரிய இடத்தை எடுக்காதேன்னு தான். நீங்க இங்க எப்படி வழக்கொள்ளைக்கு எதிராக போராடின ஜாபர் அலி கொல்லப்படுறார், வக்பு வாரிய இடத்தை எடுக்காதேங்கிற ஜாகிர் ஹுசேன் கொல்லப்படுறார், அப்புறம் தீர்மானம் போட்டு என்ன போகுது? இதெல்லாம் தேவையற்றது. இது நாட்டுக்கும் மக்களுக்குமான அத்தியாவசிய பிரச்சனையில் அது இல்லை. முதல்ல அதை நீங்க கவனிக்கணும். அதை விட்டுட்டு சும்மா போய் தேர்தல் நேரத்தில் நீங்க இந்த இஸ்லாமிய மக்களின் மீது வெறுப்பு உமிழ்வது, அந்த வாக்கை ஒரு தரப்பினர் வாக்கை குவிக்கிறதுக்கு போராடுவது, இதெல்லாம் ஒன்றுபட்டு இருக்கிற நாட்டினுடைய ஒருமைப்பாடு இறையாண்மை சிதைக்க வழிவகுக்குமே ஒழிய ஒற்றுமைக்கு ஒருபோதும் அது வந்து ஒன்றும் கிடையாது. இந்த நாட்டுக்கு கரெக்டாக பயனாகவே ஆகாது. ஆகவே ஆகாது. வேற ஏதாவது கேள்வி? அவ்வளோதானே.